ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன். ஸோ இன்றைக்கி கவிஸ் கார்டனிங்கில் நீங்கள் பார்க்க போகிறது கார்டன் க்ளீனிங் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் மட்டும் க்ளீனாக தெரியுது, ஒரு பக்கம் ஃபுல்லாக அடைச்சிட்ருக்குதுங்களா. ஸோ நான் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும்போது வீடியோ எடுக்க முடியல. ஸோ இது ஃபுல்லாகவுமே உள்ளே என்ட்ராக முடியாத அளவுக்கு புல்லும் இந்த செடியில் முல்லை செடி எல்லாமே அந்த அளவுக்கு வளர்ந்து போய் இருந்துச்சு. உள்ளே என்ட்ரே ஆக முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ நைட்லாம் செம்ம மழை. இந்த மழையில் ஈரம் ஊறி இருக்கும். இன்றைக்கி இதை க்ளீன் பண்ணால் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை க்ளீன் பண்ணேன். ஸோ அப்போ வீடியோ எடுப்பேன்னு நினச்சா முடியல. இந்த முல்லை செடி குரங்கு தள்ளி வச்சுருந்தது, அதை இழுத்து மேலே கட்டி விட்டுட்டேன். என் கார்டனிங் வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த செடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த முல்லை செடியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இதில் தான் கற்பூரவள்ளி, கத்தாழை, நந்தியாவட்டை. கத்தாழை ஒரு ரோவாகவே நான் வச்சுருப்பேன். நான் அதுவும் காட்டிருப்பேன் உங்கள்கிட்ட. பெரண்டை, பாரிஜாதம். பெரண்டை 2 பெரண்டையுமே நான் வச்சுருக்கேன். அது முப்பெரண்டை நாப்பெரண்டைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னாக்கா நாப்பெரண்டை. முப்பெரண்டை அப்படின்றது முழுன்னு இருக்கும். அதனுடைய லீஃப் இருக்குது பாருங்கள். இதுதான் முப்பெரண்டை, சாரி இது முப்பெரண்டனும் இதை நாப்பெரண்டை 4 பக்கம் இருக்கனால நாப்பெரண்டன்னு சொல்கிறது. ஸோ ரெண்டுமே என்கிட்ட இருக்குது. இதெல்லாமே களை பிடிச்சி போய் கிடக்கு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு கையை வச்சு க்ளீன் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு பெரண்டை எங்கே போயிருக்குன்னே தெரில. எது வரைக்கும் போயிருக்குன்னு, அங்கே ஒரு எலுமிச்சை மரம் இருக்குது, அது வரைக்கும் போய் அந்தாண்டை வரைக்கும் கொடி போயிருக்குது அந்தாண்டை. ஸோ இது எல்லாத்தையும் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். காஞ்சப்போ க்ளீன் பண்ண முடியாது, கையெல்லாம் எரியும். ஸோ இன்றைக்கி அதேமாதிரி நந்தியாவட்டை ஃபுல்லாக அடப்பாக இருந்தது, உள்ளே நுழையவே முடியல. அதையுமே வெட்டி விட்டுட்டு மெயின் கிளைகளை மட்டும் மேலே போகிற கிளைகளை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் வெட்டிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணுறேன், பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் என் பூச்செடி தோட்டம். ஸோ அதுதான் நான் இப்போ காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ க்ளீன் பண்ணுவோம், எப்படி வருதுன்ட்டு பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி நான் ஏன் க்ளீன் பண்ண எடுத்தேன் அப்படின்னாக்கா நைட்டு செம்ம மழை அடின்னு அடிச்சு நைட்டு ஃபுல்லாகவுமே மழை. ஸோ அந்த ஈரத்தில் களையை பிடுங்கன்னா ஈஸியாக வந்துடும். செடிகளையும் இந்த நேரத்தில் வெட்டி விட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வளரும். ஸோ இந்த பாருங்கள், கனகாம்பரம் செடி கருவி போயிருக்கு, அதை க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி நம்ம அது என்ன சொல்லுவோம், காக்கரட்டான் செடியும் கண்ணா பின்னான்னு வளர்ந்துருக்கு, அதையும் வெட்டி விடணும். கீழே களை இருக்கிறதுனால ரோஸ் செடிங்க துளிர் விடவே மாட்டேங்குது. ஸோ அதையும் க்ளீன் பண்ணுவோம். இப்போ வாங்க பண்ணலாம்.
அவ்வளோதாங்க. இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. மூச்சு வாங்குது வேலை செஞ்சது. ஆனால் முன்னாடி எப்படி இருந்ததுக்கும் இப்போ எப்படி இருந்ததுக்கும் பயம் இல்லாமல் உள்ளே வரலாம். கொஞ்ச நாள் கார்டனை பார்க்காம விட்டால் இந்த மாதிரி தான் ஆகுது. முல்லை செடி பாருங்கள், அழகாக மொக்கு நிறைய வச்சுருக்கு, பூவும் பூக்குது, அம்மா வாசனையாக இருக்குது. அப்பா எவ்வளோ வாசனைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு, ஒரு பூ 2 பூவே. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி ரோஸ் இவங்க தான் பூத்துருக்குறாங்க. ஸோ இவங்க நேற்று பூத்தவங்க. ஸோ நம்ம இன்னையோட ஜாப் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், அடுத்து கிடக்குது. இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.